ஸ்ரீ விஷ்ணு புராணம் முதலாவது அம்சம். அத்தியாயம் 1 பகுதி 2. மைத்திரேயரே, விசுவாமித்திரால் ஏவப்பட்ட அரக்கன் ஒருவன் என் தந்தையை விழுங்கிவிட்டான் என்கிற செய்தியைக் கேட்டு நான் மிகவும் சினம் அடைந்தேன். 13. அப்பொழுது நான் அரக்கர்களை அழிக்க எண்ணம் கொண்டு ஒரு வேள்வியைத் தொடங்கினேன். அந்த வேள்வியில் அநேகமாயிரம் இராக்கதர்கள் இருந்து சாம்பலாயினர். 14. இவ்வாறு அரக்கர்களை முற்றிலுமாக அழிந்து போவதைக் கண்ட எனது பாட்டனார் வசிஷ்டர் என்னிடம் இவ்வாறு கூறினார். 15. குழந்தாய், பெருத்த கோபத்தை விட்டொழி. இவ்வாறு பெருங்கோபம் கொள்ளுதல் தகாது. அரக்கர்கள் எந்தவித தப்பிதமும் செய்யவில்லை. உன் தந்தைக்கு விதி அவ்வாறிருந்தது. 16. கோபம் என்பது மூர்க்கர்களான அறிவிலிக்கல்லவோ வரும். அறிவுள்ளவர்கட்கு எவ்வாறு வரும்? குழந்தாய், எவன் எவனைக் கொல்கிறான்? ஒருவனால் ஒருவன் கொல்லப்படுவதில்லை. அவனவன் தான் செய்து புண்ணிய பாவங்களையே அனுபவிக்கிறான். 17. மனிதன் மிகவும் கஷ்டப்பட்டு தேடிய புகழையும் தவத்தையும் கூட இக்கோபம் அழித்துவிடுகிறது. 18. குழந்தாய், இவ்வுலக இன்பம், பரவுலக இன்பம் ஆகிய இரண்டையும் கெடுத்துவிடும் இக்கோபத்தை மகரிஷிகள் விட்டுவிடுகிறார்கள். ஆகவே நீ இக்கோபத்திற்கு ஆட்படாதே. 19. பிழை பண்ணாமல் இருக்கிற பேதையரான அரக்கர் பலர் எரிந்து போனது போதும். இனி இந்த யாகத்தை நிறுத்திவிடு. பெரியோர்கள் எல்லோரும் பொறுமையை அன்றோ நல்லொழுக்கமாக பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரியோர்களது பலமே பொறுமை என்பதுதானே. 20. இவ்வாறு எனது பாட்டனார் அறிவுறுத்தவே நான் அவருடைய வார்த்தையை கௌரவிப்பதற்காக உடனே அவ்வேள்வியை நிறுத்தினேன். 21. இதனால் வசிஷ்டர் மிகவும் மனம் கழித்தார். அப்போது அங்கு நான்முகனாரது புத்திரரான புலஸ்திய மகரிஷி வந்தார். 22. மைத்திரேயரே, அவ்வாறு வந்த புலஸ்திய மகரிஷிக்கு என் பாட்டனாரான வசிஷ்ட முனிவர் ஆசனமளித்து அர்க்கியம் தந்து உபசரித்தார். ஆசனத்தை ஏற்று அதில் அமர்ந்த புலஸ்தியர் என்னிடம் இவ்வாறு கூறலானார். 23. புலஸ்திய மகரிஷி கூறுகிறார், அப்பா, குழந்தாய், நீ உன் மனதில் பெருத்த பகையுணர்வைக் கொண்டிருந்த போதிலும் பெரியோருடைய சொல் கேட்டு பொறுமையைக் கடைப்பிடித்தாய். ஆகவே நீ சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவனாக ஆவாய். 24. குழந்தாய், நீ மிக கோபம் கொண்டிருந்தும் எனது சந்ததியை ஒழிந்து போகச் செய்யாமையினால் நான் இப்பொழுது உனக்கு மற்றொரு வரம் தரப்போகிறேன். குழந்தாய், நீ புராண சம்ஹிதையை செய்கிற வன்மையை உடையவனாகவும் தேவதைகளுள் இன்னதே மேலான தேவதை என்கிற பரமார்த்த தன்மையையும் அறியக் கடவாய்.